சுகர் நோயாளிங்க வந்து ஹார்ட் ப்ராப்ளம்னால பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு வந்து அவங்க வாழ்நாள்ல 60% இருக்கு. அதாவது ஒரு 100 பேர் சுகர் நோயாளி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் டைம்ல பார்த்தோம்னா 60-70 பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ 3 விதமான ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ஒன்று வந்து ரத்த குழாயில வந்து கொழுப்பு படிமானம் ஏற்பட்டு பிளாக்கேஜஸ் வரும். அது பல விதமான தொந்தரவுகள் கொடுக்கும். ஹார்ட் அட்டாக் வரலாம், நெஞ்சு வலி வரலாம், மூச்சு கஷ்டம் வரலாம், ஹார்ட் அதனால வீக் ஆகலாம். இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து ஹார்ட் அட்டாக்னாலயோ இல்லை ஹார்ட் அட்டாக் இல்லாமலேயே, அதாவது தசைகள் வந்து வீக் ஆகிறதுனால, சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கவங்களுக்கு தசைகள் வீக் ஆகிறதுனால கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சு ஹார்ட் இப்படி சுருங்கி விரியணும், அப்படி சுருங்கி விரியாம இப்படி ரொம்ப இருக்கும். அது வந்து ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அது மாதிரி வரலாம். மூணாவது வந்து ஹார்ட் வந்து சுருங்கி விரிகிற தன்மை நல்லா தான் இருக்கும். ஆனா வந்து சுருங்குற தன்மை நல்லா இருக்கும், விரிய முடியாது. ஹார்ட் ஸ்டிஃப் ஆயிடும், ரொம்ப வந்து தடிச்சு அதனுடைய ரிலாக்ஸிங் கெப்பாசிட்டி வந்து போயிடும். அதுதான் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும், ஆனால் ஹார்ட் ரிலாக்ஸ் ஆக முடியாது. இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர். இது வந்து ரொம்ப நாள் சுகர் இருக்கவங்களுக்கு தான் வரும். ஒரு 20 வருஷம் அந்த மாதிரி நாள்பட்டு வந்து அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால ஹார்ட்டோடைய மசிலுக்கு நடுவில் அந்த கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அது பார்த்தா ரொம்ப திக் ஆகிடும். ஹார்ட் வந்து தடிமன் ஆகிடும், ஹார்ட்டால ரிலாக்ஸ் ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி 3 விதமான ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து சுகர் நோயாளிகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்னன்னா, சுகர் வந்து நம்ம 100, 180 அந்த மாதிரி இருக்கணும். ஃபாஸ்டிங்ல 100, சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் கழிச்சு 180 அந்த மாதிரி கண்ட்ரோலா சுகர் வச்சுக்கணும். சுகர் 300, 400ன்னு இருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த ரத்த குழாயில இருக்க திசுக்கள்ல வந்து சுகர் படிமானம் ஏற்பட்டு அதனுடைய திசுக்களுடைய வெரைட்டியே மாறி அங்க வந்து கொழுப்பு படிமானம் ஏற்படும். அது இல்லாம பிபி இருக்கு, அது கண்ட்ரோல் எடுக்கல, கொலஸ்ட்ரால் இருக்கு, அந்த ப்ராப்ளம் சரி பண்ணலன்னா அந்த நோய் வர்றதுக்கான சீக்கிரமா வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி கொழுப்பு படிமானம் ஏற்படும் போது மெதுவா வந்து கொழுப்பு படிமானம் ஏற்பட்டு ஒரு நாள் வந்து அதுல வந்து ரத்த கட்டி உருவாகும் போது ஹார்ட் அட்டாக் வருது. இன்னொரு விதமான ஹார்ட் அட்டாக் கொஞ்சம் நெஞ்சு வலி வரும், அடிக்கடி நடந்தா மூச்சு வாங்கும். இந்த மாதிரி பிரச்சனைனால அந்த ரத்த குழாய் பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதுக்கும் சில சமயம் ட்ரீட்மெண்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுறதுனால ஏற்படுது. இதயத்துல இருக்க ரத்த குழாயில அடைப்பு ஏற்படுற மாதிரி மூளைக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டா ஸ்ட்ரோக் வரும். கால் நரம்புக்கு போற ரத்த குழாய் ஏற்பட்டா நடந்தா கால் வலி, கால் புண்ணு, ஆறாத கால் புண்ணு, இது இல்லாம அவங்க நரம்பு பாதிக்கிறதுனால சில சமயம் சைலண்டா கூட ஹார்ட் அட்டாக் வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஹார்ட் அட்டாக்ல பலவிதமான பிரச்சனைகள் வந்து சுகர் பேஷண்ட்க்கு வரும். அந்த ரெண்டாவது சொன்னது வந்து ஹார்ட் வீக் ஆகுறது, கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். அது நல்லா சுகர் கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மூணாவது பிரச்சனை தான் வந்து ஹார்ட் ஸ்டிஃப் ஆயிடுறது, ஹார்ட் வந்து தடிச்சு போயிடுறது. அதனுடைய அதாவது நம்ம எப்படி சொல்றது, நல்லா வந்து இது வந்து எலாஸ்டிக் டிஷ்யூ மாதிரி இருக்கணும், அப்படி இல்லாம ரொம்ப வந்து கல் மாதிரி ஆயிடும். அப்போ வந்து ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகாது. அப்போ மூச்சு திணறல் ஏற்பட்டு கை கால் வீக்கம் ஏற்பட்டு இந்த மாதிரி சிரமெல்லாம் இருக்கும். இதுதான் வந்து கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். இது ஹார்ட் ஃபெயிலியர் வித் ப்ரிசர்வ்ட் எஜெக்ஷன் ஃபிராக்ஷன். அதாவது ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி நார்மலா இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு மூச்சு கஷ்டம், ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ஏற்படும். ஸோ இதுவும் வந்து மெயின் ரீசன் வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால தான். ஸோ இப்போ சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது தான். இது மூணுத்தையும் வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தள்ளி போடணும். இந்த 3 பிரச்சனையும், ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட்டோட ஸ்டிஃப்னஸ், இந்த 3 ப்ராப்ளமும் நம்ம வராமல் பார்க்கணும் அப்படின்னா சுகர் கண்ட்ரோலில் வைக்கணும். ஸோ சுகர் வந்து 100, 180 இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி பிபியும் 130, 80க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்க்கணும். கொலஸ்ட்ராலும் வந்து நம்ம எல்டிஎல், அந்த பேட் கொலஸ்ட்ரால் சொல்லுவோம், அது வந்து 100 மில்லிகிராம்குள்ளே இருக்கிற மாதிரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் இது எவ்வளோ முடியுமோ 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம தள்ளி போட முடியும். தேங்க்யூ.